யூடியூபில் வீடியோ வெளியிட்டதன் மூலம் கிடைத்த வருமான தொகையை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். போதை கடத்தல் வழக்கு தொடர்பாக அந்த வழக்கில் லைக்கா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்டதாக சவுக்கு சங்கருக்கு எதிராக லைக்கா நிறுவனம் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த மனுவில் லைக்கா நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில இந்த சவுக்கு சங்கரின் வீடியோ அமைந்திருக்கிறதுனால அவர் யூடியூப் பக்கத்தில் அந்த வெளியிட்ட அந்த வீடியோ மூலம் கிடைத்த தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த வீடியோவை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் லைக்கா நிறுவனம் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அந்த வீடியோக்களை வெளியிடுவதற்கு சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோக்கள் மூலமாக கிடைத்த வருமானத்தை நீதிமன்றத்தில் செலுத்தும்படி யூடியூப் நிறுவனத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த யூடியூபில் உள்ள வீடியோக்களை நீக்குவது தொடர்பாக பதிலளிக்கும்படி சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.